ரோகிணி வந்து தாலி செயின் அடகு வச்சு 3 லட்ச ரூபா கொண்டுட்டு வந்து மனோஜ் கையில கொடுக்குறாங்க. ஹாலில் வந்து விஜயாவும் அண்ணாமலை உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. முத்துவும் மீனாவும் அவங்க கட்டல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப ரூம்குள்ள வந்து மனோஜ் ரோகிணி வெளியே வராங்க. மனோஜ் வந்து அண்ணாமலை பார்த்துட்டு அப்பா இந்தாங்கப்பா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 3 லட்ச ரூபாய் கொண்டுட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அண்ணாமலை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் தானே கொடுக்குறான் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொன்னே முத்து வந்து அந்த பணத்தை வாங்கிக்கிறாரு. அப்ப விஜயா உடனே இதுக்கு மேல யாரும் எதுவும் பேச வேண்டியதில்லை, இதுக்கு மேல நான் யாருக்கு கடனாளியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து விஜயோட போன் ரிங் ஆகுது. எடுத்து பார்த்தா பார்வதி தான் கால் பண்ணிருக்காங்க. அட்டன் பண்ணிட்டு சொல்லு பார்வதி அப்படின்னு சொல்றாங்க. என்னது என்ன சொல்ற பார்வதி, பணம் அங்கதான் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாரும் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப பணம் காணாம போகலையா, அங்கேயே தான் இருக்குதா, சரி சரி வெயி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து போனை வச்சிடறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த முத்து வந்துட்டு பாத்தியாப்பா அப்ப பணம் காணாமையும் போகல திருட்டும் போகல அப்படித்தானே அப்படின்னு கேக்குறாரு. உடனே அண்ணாமலை இருந்துட்டு அப்ப பணம் காணாமே போகவே இல்லை, சரியா பார்க்காததுனாலதான் இத்தனை குழப்பம் ஆயிருக்குது, அது தெரியாம நீ மீனாவை எந்த அளவுக்கு பேசியிருக்க, அவ மனசு எந்த அளவுக்கு வேதனைப்படும் அப்படின்னு கேக்குறாங்க. சரி சரி விடுங்க, ஒரு பக்கமாவே பேசிக்கிட்டு இருக்காதீங்க இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. அதை கேட்டோன்னு அண்ணாமலை இருந்துட்டு அவன் மனசு கஷ்டப்பட்டது வந்து உனக்கு கொஞ்சமாவது புரியுதா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. பணம் காணாம போயிருச்சுன்னு சொல்லி பார்வதி சொன்னா அந்த நேரத்துல அந்த மீனா தான் வந்தா, அதனாலதான் அப்படி சொல்ல வேண்டியதாயிருச்சு. அதான் பணம் கிடைச்சிருச்சுல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க இப்படி ஓவரா அவளுக்கு சப்போர்ட் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. உடனே அண்ணாமலைக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருது. மீனாக்கு வேணா அவங்க அப்பா இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த இடத்துல நான் தான் இருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அண்ணாமலை வாயில இருந்து அந்த வார்த்தை வந்த உடனே மீனா வந்து சட்டுன்னு வந்து அண்ணாமலையோட காலில் விழுந்துடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே காலில் வந்து விழுகுறாங்க. சரி சரி நீ எந்திரிமா, நான் வந்து இது வார்த்தைக்காக சொல்லல, நிஜமா தான் நான் சொல்றேன். உனக்கும் முத்துக்கும் இந்த வீட்டுல எல்லா ரைட்ஸும் இருக்கு, அதை வந்து யாரும் தட்டி பறிச்சிட முடியாது, அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் எந்த காலத்திலயும் அப்படின்னு சொல்றாரு. விஜயா வந்து கோவமா கோச்சுக்கிட்டு உடனே ரூம்குள்ள போயிடுறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு நல்லவங்களுக்கு நல்லதுதாமா நடக்கும், கடவுள் வந்து கொஞ்சம் சோதிப்பாரு, ஆனா நம்மளை வந்து கைவிட மாட்டாரு, நீ கவலைப்படாத முத்து நீ போ அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி வந்து அப்படியே திருதிரன்னு முழிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இனி இந்த வாரம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.